என்னது 300 ஆடா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றான்னு தானே பாக்குறீங்க. நாகப்பட்டினம் போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போற வழியில ஒரு 300 ஆடு. நீ எப்படி அவ்வளோ அக்யூரேட்டா சொல்ற 300 ஆடுன்னு அப்படி தானே கேட்குறீங்க? சொல்றேன் பாருங்க. நானும் எப்பயும் வரப்பையும் போறப்பையும் இது மாதிரி நிறைய ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது, எப்படி, எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்டயே டைரக்டா கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எவர்கிட்டயே அங்கே ஒரு ஆடு மேய்ச்சிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட தான். அவர் ஆடு மேய்க்கிறவர் இல்லை, அந்த ஆட்டுக்கெல்லாம் ஓனர். போனதும் இதெல்லாம் யாரோட ஆடுன்னு அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் என்னோட தான்ப்பா அப்படின்னு சொன்னாரு. இந்த கொள்ளக்காரங்களாம் உங்களை திட்ட மாட்டாங்களா இப்படி மேய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே கெடை போடுவோம் தம்பி அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக அடைய விடுவோம், அடைய விட்டா அவங்க தான் எங்களுக்கு காசு தரணும் அப்படின்னு சொன்னார். எப்படின்னு கேட்டால், இந்த ஆட்டையெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே அடைய விட்டா இந்த கொள்ளக்காரருக்கு தான் லாபம், ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக உரம் போட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் ஃபுல்லாக அடைய விட்டா எவ்வளோ தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். 600 ரூபா கொடுப்பாங்க தம்பி அப்படின்னு சொன்னார். இந்த ஆட்டுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் எப்படின்னு அப்படின்னு கேட்டதுக்கு, குளத்து தண்ணி தான், 2 நாளைக்கு முன்னாடி கூட மழை பெஞ்சதில்ல தம்பி, அதை குடிச்சுக்கும் அப்படின்னு சொன்னார். எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எதுக்கடா அங்கங்கே மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ தான் தெரியுது இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.